தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தவக்காலத்திற்காக எடுக்கப்பட்ட இறை செய்தி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது இறை வார்த்தைகள். நிறைவானது வரும்போது அரைகுறையானது கடந்து செல்லும். நிறைவானது வரும்போது அரைகுறையானது கடந்து செல்லும். இந்த தவக்கால சிந்தனை நமக்கு தரக்கூடிய வார்த்தை, பாவத்தை விட்டு விலகி போவதை காட்டிலும் நான் நல்லதை செய்வேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் பாவங்களை கடந்து போக உதவி செய்வார். திருவழிபாடு அதிகாரம் 1 இறை வார்த்தை 3 சொல்லப்படுது. இந்த இறை வார்த்தையை படிப்பவர்களும் இந்த இறை வார்த்தை எழுதியப்பவரை வாசிப்பவர்களும் இந்த இறை வார்த்தை கடைபிடிப்பவர்களும் பேறு பெற்றவர்கள் என்று விவிலியம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. யோசுவா என்ற புத்தகத்திலே 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையின்படி, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதில் எழுதியிருக்கதை தியானி, நீ செல்லுடைய இடமெல்லாம் வெற்றி காண்பாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையானது, ஒரு மருத்துவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தையானது, இந்த மாத்திரைகளை காலை, மதியம், மாலை, இரவு நேரங்களிலே உட்கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கும் 4 மாத்திரை தருகின்றார். அந்த மாத்திரையை என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 27, 28. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்பவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லக்கூடிய 4 மாத்திரைகள். முதல் மாத்திரையானது உங்கள் பகைவருக்கு அன்பு கூறுங்கள் என்று. இந்த தவ காலத்திலே நாம் கடவுளுடைய மாத்திரை, கடவுள் தருகின்ற மாத்திரையை நாம் உட்கொள்கின்ற போது அங்கே அன்பு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. 2வதாக, உங்கள் வெறுப்பவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை யாரெல்லாம் வெறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3வது மாத்திரை, உங்களை சபிப்பவருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை சபிப்பவருக்கு ஆசி கூறுங்கள். 4வது மாத்திரையானது, உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை எசையா இறைவாக்கினர் 58வது அதிகாரம் 10, 11 ஆண்டவர் நமக்கு பரிசாக தருகிறார். உடல் ஆரோக்கியத்தை தருகின்ற மாத்திரை நம்முடைய வாழ்க்கை பார்க்கின்ற போது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை வழிநடத்த தயாராக இருக்கிறார். நாம் மாத்திரை வாங்கி அந்த மாத்திரை உட்கொள்ளாமல் வெளியே வைத்திருந்தால் நோயில் குணமாகாது. கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடந்து தன் வழியை ஆயத்தம் படுத்துகின்ற போது நம்முடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி பண்படுத்துவார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையானது, நான் உன்னை மீண்டும் தொடர்ந்து வழிநடத்துவேன் என்று, மீண்டும் தொடர்ச்சியாக உன்னை வழிநடத்துவேன், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பேன், நீயும் நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் என்று ஆண்டவர் தருகின்றார். இந்த தவ காலத்திலே நம்முடைய வாழ்விலே நல்லதை செய்து தேவையில்லாத அனைத்தும் எடுத்து மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அனைவரும் 1 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரோடு ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்தைகள் தரப்பட்டதற்காகவும் இந்த காணொலி வழியாக பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கப்பட்டு நல்லதை செய்யக்கூடிய பழக்கத்தை அப்பா பெற்றுக்கொண்டு தீமையானது அனைத்தும் அப்பா வேரோடு பட செய்யப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த எளிய ஜெபத்தை உம்முடைய கரம் தருகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.